ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனலில் வந்து காட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். காட்டன் ப்ளவுஸ் வந்து 10 நிமிஷத்துலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டி துணி இல்லை, சரி பட்டி துணிக்கு வேறு எதனா உள்ளே ஜாயின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எதுவும் கிடைக்கல. அப்புறமேட்டுக்கா கலராக வேறு பீஸ் இருந்து வச்சுட்டேன். 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு காட்டன் ப்ளவுஸ் தைச்சிடலாம். மிஞ்சி போனால் பவர் மிஷினில் 10 நிமிஷம், நம்ம நார்மல் மிஷின் வந்தால் 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். தைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பார்த்து ஃபினிஷிங் பார்த்து தைங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வந்து ஃபினிஷிங் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்கங்க. ஆனால் டவுன்லலாம் எப்படின்னு தெரியல. கிராமத்திலலாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் சரி, லூஸாக இருந்தாலும் பிடிச்சிக்குவாங்க, டைட்டாக இருந்தாலும் பிரிச்சுக்குவாங்க. வந்து சண்டை போடலாம் மாட்டாங்க. 80 ரூபா ஒரு ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ்க்கு. லைனிங் ப்ளவுஸ் வந்து 200 ரூபா, 160 ரூபா லைனிங் ப்ளவுஸு. லைனிங் வந்து நானே வச்சு 200 ரூபா வாங்கிக்குவேன். பீஸ் வந்து கழுத்து பீஸ் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு நான் நுனியில் மட்டும் கட் பண்ணிவிடுவேங்க. நேராக கட் பண்ணிவிட்டு தான் வைப்பேன். அப்படி கட் பண்ணிவிட்டு வைக்கும் போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்கங்க. இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய வீட்டில் இருந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் வந்து வேறு எதுவும் பண்ண வேணாம், வீட்டு வேலை எல்லாத்துக்குமே தாங்க இருக்குது. வீட்டு வேலை இல்லாதெல்லாம் யாருமே கிடையாது. ஒருத்தர் நான்வாங்க, வீட்டில் இருக்கிற வேலையே எனக்கு சரியாக இருக்குது, பாப்பா பார்த்துக்கணும், தம்பி பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளால் எல்லாமே முடியும், நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் வந்து டைல் கிளாஸே கற்றுக்கோங்கலாம் நான் சொல்லலை. ஆரி ஒர்க் பண்ணலாம், பியூட்டிஷியன் பண்ணலாம், ஏதோ ஒன்று. நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறாங்கள்ல எல்லாருமே. இதை பண்ணுங்க, அதை பையங்க, தையுங்க அப்படின்ட்டு. எல்லாமே அவங்களுக்கோசரம் கிடையாது, நம்மளுக்கோசரம் மட்டும்தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து நிறைய பேர் நிறைய வேலையை செய்கிறாங்க. மசாலா நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. எல்லாருமே எதனா ஒன்று செஞ்சுனே இருக்காங்க. நாமளும் வீட்டிலேருந்து, நம்மளுக்கு வீட்டில் வந்து வீட்டு வேலையே நம்மளுக்கு மைண்டு போட்டு குழப்பிக்கக்கூடாது. மாற்றி மாற்றி செய்யணும். வீட்டு வேலை செய்யலாம், இது மாதிரி டிச்சிங் வேலை செய்யும் போது வந்து நம்மக்கிட்ட காசு, நம்மளுக்கு வந்து காசு எல்லாத்துக்கிட்டையும் கேட்க முடியாதுல்ல. நம்ம ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறப்ப நம்மக்கிட்ட காசு இருக்கும், நம்ம கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம், வீட்டுக்கும் தேவையானது கொடுக்கலாம். வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எல்லா கஷ்டத்தையும் பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்ம டைலரிங் தொழிலில் வந்து தயவு செஞ்சு நான் ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் ப்ளவுஸ் கேட்டால் காசு கொடுத்தா தான் ப்ளவுஸ் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து விடும். நான் வந்து மெயின் துணி தைக்க கற்றுக்க ஆரம்பித்ததே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் துணி தைச்சிருந்தாங்க. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன் அவங்கக்கிட்ட, ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ப்ளவுஸ் தைச்சிட்டு பார்த்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் ப்ளவுஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் காசு கொடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளவுஸ் நான் வாங்க 3 மாதம் ஆச்சுங்க. அப்போ என்கிட்ட காசு கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. நான் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு என்னால் ப்ளவுஸும் வாங்கவும் முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு 100 நாள் வேலைன்னு ஒரு திட்டம் வந்துச்சு பாருங்கள். அந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு மாதம் நான் அவங்கக்கிட்ட அந்த காசு கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் வாங்கினேன். திரும்பவும் நான் காசு கொடுத்து ப்ளவுஸ் தைக்கல. நான் திரும்ப பழைய மிஷின் ஒன்று இருந்துச்சு, மாமா வீட்டை அதை எடுத்துகிட்டு வந்து சித்தி தைக்கிறத பார்த்து பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப்பு, ஃப்ராகு, பேண்ட்டு, பட்டேலா பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி தைப்பாங்க. அவங்க தைக்கிறத பார்த்து நான் பாப்பாவுக்கு தைச்சி போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சித்திக்கு ஒருத்தருக்கு 3 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். 30 ரூபா ஒரு ப்ளவுஸுன்னு சொல்லிட்டு 90 ரூபா வாங்கினேங்க அந்த 3 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு. 90 ரூபா. ஒரு சமயத்தில் ரேஷன் கடையில் பொருள் வாங்க கூட நம்மக்கிட்ட காசு இருக்காது. ஆனால் இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நம்மக்கிட்டேயும் காசு இருக்குது அப்படின்ட்டு. நான் அப்படியே மறாவது மாதமே எனக்கு ப்ளவுஸ் கொடுக்கல அவங்க அப்படின்னு தெரிஞ்ச மறாவது மாதமே நான் ஸ்டிச்சிங் வேலை கற்றுக்கினேங்க. கஷ்டப்பட்டு கற்றுக்கினேன். நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேன், தப்பாக தைப்பேன், பிரிப்பேன், எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சேன். எனக்கு 10 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் தான் நான் சித்திக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். சித்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அப்படியே மற்றவங்களுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன். ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா,
கரெக்டாக இருக்குதுன்னுவாங்க, ஒருத்தர் லூஸாக இருக்குது, கழுத்து லூஸ் ஆகுது, இடுப்பு லூஸாக இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் யார் எதை சொன்னாலுமே நான் மைண்டில் வச்சுக்க மாட்டேன். ஆனால் அவங்க சொல்கிற தப்பை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்குவேன். திரும்ப நம்ம தைக்கும் போது அந்த தப்பு பண்ணக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 30 ரூபாயில் ஆரம்பித்தேங்க ப்ளவுஸு ஒரு நாளைக்கு. இன்றைக்கி வந்து நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற அளவுக்கு ஸ்டிச்சிங் நம்மளுக்கு வந்துடுச்சு. மாடலோ சுடிதாரோ எதுவாக இருந்தாலுங்க, அன்றைக்கி நான் அந்த கோவத்தில் கஷ்டப்பட்டு கற்றுக்கவே தைக்கவே தாங்க நான் அன்றைக்கி வந்து ஒரு தொழில் பண்ணுறேனே. ஒரு தொழில் நம்மளை எங்கே ஒன்றாலும் கொண்டு போய் விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க 100க்கு 100 உண்மையே. எல்லாருமே எதுனா ஒரு சின்ன சின்ன தொழில் கற்றுக்கோங்க. உள்ளேயே போயிட்டு கிச்சன்லேயே அடைஞ்சுன்னு இருக்கணுன்றதுலாம் கிடையாது. திரும்ப திரும்ப வீட்டு வேலை செய்யணும், சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும், அப்படியே இருக்கவும் தேவையில்லைல்ல. நம்மளுக்கு அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம் தானே. வீட்டு வேலையும் செய்யலாம், ஸ்டிச்சிங் வேலையும் செய்யலாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து வேலைகள் மாற்றம் ஏற்படுது. மாற்றி மாற்றி வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து வேலைகள் வந்து கஷ்டம் தெரியலைங்க, நிறைய கஷ்டங்க. ஆனால் ஒரு தொழில் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம், இது தைக்கிறோம், அது தைக்கிறோம். ஒரு தெருவில் 10 டெய்லர் இருந்தால் கூட நம்மளுக்கு துணி வருங்க. ஏன்னா நிறைய இப்போ நம்ம நாகரிகங்கள் மாறி போச்சு. நிறைய ஒருத்தர் ஒரு ப்ளவுஸ் தைச்சி வாங்கிட்டு போனாங்கன்னா அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 10 டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் சேரீ கிழிகிற வரைக்கும் வச்சுக்குவாங்க. பெரும்பாலுமே நான் வந்து கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து நிறைய காட்டன் ப்ளவுஸ் தான் வரும். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் சொல்வேன், இந்த சேரீயில் நீங்கள் தைச்சிக்கோங்க, இந்த சேரீ நீங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்ல பார்த்து அப்புறம் அவங்க அதையே தைச்சிக்குவாங்க. தைச்சிக்குவாங்க. ஆனால் நிறைய பேர் காட்டன் தாங்க தைப்பாங்களே. ஆனால் டிசைன்லாம் வேறு யாருமே வைக்க மாட்டாங்க. டிசைனே தேவையில்லைன்னு வாங்குங்க. கல்யாண பொண்ணுக்கு நம்ம ட்ரெஸ் தைச்சி கொடுத்தா கூட அதுக்கு எந்த ஒரு டிசைனும் வேணான்னுவாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு ஈஸி தானேங்க டிசைன் இல்லாமல் தைக்கிறதுக்கு. நான் அது மாதிரி தான் தைச்சி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கடையை பார்த்துன்னு இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 20 ஈடு ஏறி இறங்கிட்டேங்க. நான் தைக்கணும், அவங்களுக்கு பத்திர பஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் தைச்சின்னு இருக்கிறேன். கஸ்டமர் அப்போ தான், ஆனால் கஸ்டமர் வரலனாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். கஸ்டமர் வந்துனே நாங்கள் அவங்களையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸையும் தைச்சினே தான் இது செஞ்சேன். இதுலேயும் நான் நடுவில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போதே பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல தையல் விட்டுட்டு இருப்பேன், ஒரு இடத்துல தையல் இது பண்ணிகிட்டு இருப்பேன். அவ்வளோ அவசரங்க, அவ்வளோ அவசரமாக தைச்சிங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் தைக்க வேண்டிய ப்ளவுஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு மிச்சமாக ஆகிப்போச்சுங்க. ஏஞ்சி தைக்கும் போது கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நம்ம எந்த ஒரு இதுவுமே டென்ஷனும் எந்த ஒரு வருத்தமே இல்லாமல் நம்ம அந்த இடத்துல செயல்படுறோம் பாருங்கள், அதுதாங்க முக்கியம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பொறுமையாக செய்யுங்க. முதல் வேலை ஸ்டிச்சிங் வந்து பொறுமையாக தான் செய்ய முடியும். ஏன்னா அவசரமாக செய்யவே முடியாது. நீ பொறுமையாக செஞ்சு கொடுத்தாவே அவங்க 108 குறை சொல்லுவாங்க, இது குறைங்க அது குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவசரமாக செஞ்சால் அவங்க அதுக்கு மேலே குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எத்தனை குறை ஒன்றாலும் சொல்லட்டும், யார் ஒன்றாலும் சொல்லணுங்க. யார் தைச்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் இருக்கவே இருக்காது. யார் தைச்சாலும் கழுத்து லூஸ் ஆகும், இடுப்பு லூஸ் ஆகும், கை லூஸ் ஆகும். அப்படின்னும் போது நாம் தைக்கிறதாங்க பெஸ்ட்டு. நாம் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க, சூப்பராக தைக்கலாங்க. தைக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. துணி நிறைய வரும். நீங்கள் துணி வராதெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 ப்ளவுஸ்னால் வருங்க. நான் இப்போ என்னால் தைக்க முடியாதுன்னு சொல்லி நான் தீபாவளி வரைக்கும் என்னால் தைக்க முடியாது, கடைக்கு சரக்கு போடணும், கஸ்டமர் அட்டன் பண்ணணும், சரக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படின்னும் போது என்னால் மிஷினில் உட்கார முடியாது. நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன், லேட் ஆகும்க்கா அப்படின்ட்டு. நம்ம தைக்கும் போதே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும். நான் அதோ தரேன்னு சொல்லிட்டு வாங்கினா நம்மளால் அது மாதிரி வாங்குறவங்கக்கிட்ட தாங்க என்னால் தைச்சே தர முடியலை. உங்களாலேயும் அது மாதிரி முடியுமான்னு சொல்லுங்கள். நம்ம தந்துடுறோன்னு சொல்லிட்டு வாங்குறோமா, வாங்கினா பார்த்தா அவங்க தைக்கவே முடியாது. அப்போ தான் நம்மளுக்கு எதனா ஒன்று வருமே. நான் இந்த ப்ளவுஸு மிஷினில் உட்காரப்போ அப்படி தாங்க வந்துச்சு. ஒரு 10 இடு தோப்பு கண்ணம் போட்டிருப்பேங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.